Hi traders, welcome to Dun Tamil YouTube channel. நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய ஒரு ஆப்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பேசிக்ஸ் அண்ட் ட்ரேடிங் செட்டப், எவ்வளோ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் டன் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஆர்பி, அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை அண்ட் லோவோட இருக்கும். அந்த ஹை டு லோ கால்குலேஷனை தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஓப்பன் ரேஞ்ச். அந்த லைனை பிரேக் பண்ணி மேலேயோ இல்லை கீழேயோ போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் நம்ம கால் ஆர் புட் வந்து பை பண்ண போகிறோம். இப்போ கால் ஆர் புட் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனில் தான் இந்த ரெண்டு டைப்பும் இருக்குது, கால் அண்டு புட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு இண்டெக்ஸையோ வாட்ச் பண்ணுறீங்க, அது வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கால் ஆப்ஷன் அப்படின்றது அந்த டைமில் ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வாங்கணும். ஏன்னா புட் ஆப்ஷன் அப்படின்றது அதோடைய ப்ரீமியம் மார்க்கெட் டவுன் ஆகும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் புட் ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளான ஆப்ஷன் பேசிக்ஸு. நீங்கள் இதை விட டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய ட்ரேடிங் செட்டப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அதோட ஹை அண்ட் லோவில் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் எந்த கேண்டில் அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். எதனால் 15 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் 1 ஹவர் யூஸ் பண்ணலாமே, இல்லை 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5-6 ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ எடுக்கிறீங்க அப்படின்னா லாங் வெயிட்டிங் டைம் இருக்கும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் 1 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நீங்கள் வைக்கும்போது ஒரு ட்ரேட் கிடைச்சாலும் கரெக்டான ட்ரேடாக கிடைக்கும் அண்ட் நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ சேஃபான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்போ இந்த டைம் ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 9:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 9:30க்கு அப்புறம் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ தான் நமக்கு என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இப்போ என்ட்ரி ஆக வேண்டியது ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன்லையும், லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன்லையும் என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போது எதில் என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் அடுத்த மணி ஆர் 2-3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த மணிக்குள்ளே நம்ம என்ட்ரி பண்ணலாம். அதுவே நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ அதனால் லாங் வெயிட்டிங் டைம் இருக்கும். அதில் கூட டிகேல லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நம்ம அடுத்த மணியை வந்து சூஸ் பண்ணுவோம். அப்போ தான் சீக்கிரமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதோடைய ட்ரேடிங் செட்டப்பாக பார்க்கலாம். நான் வந்து dun.co வெப்சைட் பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நிஃப்டி வந்து சார்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவோடைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து அது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் வந்து செக் பண்ணியிருக்கோம். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே 15 மினிட்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி நடந்தது, நேற்று நடந்ததெல்லாம் ரீசெண்டான எக்ஸாம்பிள். பட் ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துட்டு நேற்றுக்கும் இன்றைக்கும் நடந்ததை நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அதாவது லைவ் எக்ஸாம்பிள் அது ரெண்டும். ப்ரீவியஸாக நடந்ததெல்லாம் வந்து பேக் டெஸ்டிங்னு வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 16 செப்டம்பர் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 9:15 கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான். இந்த க்ரீன் கலர் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதோட பிரேக் அவுட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 25,120 அப்படின்றது தான் இதோட ஹை அண்ட் 25,070 அப்படின்றது லோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹை பிரேக் ஆகியிருக்கு, அதனால் கால் எடுக்கலாம். காலோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன எடுக்கணும், அடுத்த மணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 25,120 அப்படின்றது ப்ரைஸ்னால் அதோடைய அடுத்த மணி என்னவாக இருக்குன்னா 2500 கால் ஆப்ஷன் தான் அடுத்த மணி, 2500 புட் ஆப்ஷன் தான் அடுத்த மணி. ஸோ அதனால் 2500 கால் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் ஹிட்டு.
டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் வைக்கணும். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 20 பாயிண்ட் டார்கெட்டாக இருக்கணும். அப்போது ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில் 10 ட்ரேடில் 5 ட்ரேட் லாஸ் 5 ட்ரேட் ப்ராஃபிட்னு வந்தால் கூட ஓவராலில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறோம். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு 40 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு நிஃப்டி ஸ்பாட்டில் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். ஸோ அப்படி இருக்கா அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 45 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிருக்கு. அதுக்கு மேலேயும் போயிட்டே தான் இருக்குது. பட் நமக்கு வந்து வித்தின் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ள டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவான ட்ரேட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பியரிஷ் ட்ரேட் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து 18th செப்டம்பர், இன்னொன்று 19th செப்டம்பர். ஸோ 18th செப்டம்பர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் போயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், சேம் ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதோட லோ தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. இங்கேருந்து நமக்கு 40 பாயிண்ட்ஸ் டவுன் வந்துருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கேண்டில்லையே 46 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. அப்போ மினிமம் நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ். நெக்ஸ்ட் 19th செப்டம்பர் ஃபஸ்ட்டு கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டிலாகவே இருக்குது. ஸோ அந்த கேண்டிலுடைய லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயுமே லோ தான் நமக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போ நம்ம புட் சைடில் தான் பை பண்ணியிருப்போம். அட் த மணி புட் ஆப்ஷன் எடுத்துருப்போம். அதில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன் 40-20 அப்படின்னு சொல்கிறேன்னா டெல்டா அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கும் உண்டு. இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கும் ஒரு டெல்டா இருக்கும். அதே மாதிரி அட் த மணிக்கு ஒரு டெல்டா இருக்குது. அதுதான் 0.5 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாட்டில் 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா இன்ட்டு 0.5 அப்படின்னு போட்டிங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வரும். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மூவ்மெண்ட். ஸோ 0.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அது வந்து ஒருவேளை ஸ்பாட் வந்து 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 5 ருபீஸ் கிடைக்கும். ஸ்பாட் வந்து 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மல்டிப்ளை பண்ணோம். நீங்கள் மேனுவலாக மல்டிப்ளை பண்ண வேண்டாம். பட் அதுவே வந்து காமிக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த சினாரியோவில் உங்களுக்கு 40 பாயிண்ட் போயிருக்கா அப்படின்றத பார்க்குறோம். தேர்ட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. ஸோ இப்போ மினிமம் 30 பாயிண்ட்ஸு. பட் நம்மளோட டார்கெட் 20 பாயிண்ட் தான். அப்போ அதுவுமே ஹிட்டு. ஸோ இந்த டேவும் ஓஆர்பி சக்ஸஸ்ஃபுல். இப்போது நேற்று அண்ட் இன்னைக்கு பார்க்க வர்றோம். இது ரெண்டுமே வந்து லைவாக நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட்டையும் எடுத்து பார்ப்போம். ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ஸோ அந்த க்ரீன் கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க 25,291. அப்போ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 25,250 கால் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ்மெண்ட் கிடைச்சாலே நம்மளுடைய டார்கெட் ஹிட்டு. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். கரெக்டாக வந்து 41-42 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் செயினில் போய் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதில் உண்மையிலே ஹிட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். 25,250 கால் ஆப்ஷன் நேற்றுக்கு. ஸோ 25,250 கால் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நேற்றோட டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேற்று ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் அண்ட் இதோடைய ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. ஓகேங்களா, 100.3 வருது. நம்ம ரவுண்டாக 101 வச்சுக்கலாம். 101ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்றது தான் டார்கெட் ஹிட் இல்லையா. ஸோ எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-26 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆயிருக்கு. அப்போ மினிமம் 20 அப்படின்றது டார்கெட் ஹிட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுடைய லைவ் எக்ஸாம்பிளுமே டார்கெட் தான் ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இன்னைக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் ஃபஸ்ட்டு 9:15க்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சினாரியோவில் லோ தான் ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து அடுத்த மணி புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25,180 இருக்குது. அப்போ 25,150 இல்லை 200 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 25,200 புட் ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடைய ஹை என்ன, ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த குட்டி க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, இதுதான் 9:15. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் 9:15. இதோடைய ஹை வந்து 40 ருபீஸ். நமக்கு எவ்வளோ போகணும், 60 போனாலே டார்கெட் ஹிட் இல்லையா.
அடுத்த கேண்டில் 83 போயிருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டில் 103 போயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ். எதனால் நம்ம 20 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா, ஒருவேளை அது 20 பாயிண்ட்ஸ் போயிட்டு ரிவர்சலும் ஆகலாம், இல்லை 20 பாயிண்ட்ஸ்லேருந்து 100 பாயிண்ட்ஸ் கூட ஏறலாம். அந்த டைமில் நம்ம வந்து ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மினிமம் 20 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் ஆகலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் 20ன்றது 30, 50, 100 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே கூட போகலாம். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 10 பாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா, ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 20 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்டை காஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம். திரும்ப 40 பாயிண்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 20 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டுக்கு மாறிட்டே இருக்கலாம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூலிமா கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணலை. நீங்கள் இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் மணி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாட் நீங்கள் பை பண்ணுறதுக்கு 15,000 இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். அதை விட கம்மியாக தான் ஆகும், 6,000 7,000 தான் ஆகும். ஏன்னா ஒரு லாட்டோட ப்ரைஸே வந்து ஒரு 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 75 குவான்டிட்டி. அப்போ 7,500 ருபீஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரேடை பண்ணிடலாம். பட் நாம் வந்து ஒரு 15,000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 எஸ்எல் ஹிட் ஆனால் கூட 750 × 2 அதாவது 2 போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 1,500 ருபீஸ் லாஸ். அதுவே நீங்கள் 10,000 வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 15,000 வச்சு பண்ணும்போது உங்களால் லாங் டைமுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். அதில் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்க மறுபடியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 15K வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் நீங்கள் மணியும் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அண்ட் இதே போல் பல ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.